திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை பைமோட் இ-காம் ஷாப்பிங். இதில் வந்து நமக்கு நிறைய க்ராசரி பொருட்கள்லாம் கிடைக்கும். இது வந்து நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய க்ராசரி பொருட்கள் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா குவாலிட்டியாகவும் கிடைக்கிது. நம்ம டெய்லி வாங்குகிற பொருட்கள் எல்லாமே இங்கேயும் நமக்கு கிடைக்கிது. ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வீடியோஸும் போடுறோம். பட் அது வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்கிட்ட டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நம்மளுடைய சேனல் வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றினது அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கணும். அண்டு எதை பற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுறாங்க, ஸோ அவங்க எதை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வியூஸ் போகும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே விவஸ், இப்போ உங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 2 சேனல் ஃபோனில் வச்சுருக்கீங்க, 3 சேனல் வச்சுருக்கீங்க. YT ஸ்டுடியோ வந்து 1 தான் வச்சுருக்கேன். அதை எப்படி நான் லாகின் பண்ணி பார்க்கணும்னு தெரியலன்னு வேறு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லோகோ தெரியுது இல்லையா? இந்த இடத்துல லோகோ தெரியுது இல்லையா? நீங்கள் இதை டச் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சேனல் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு காட்டுது பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதுங்களா? இங்கே ஸ்விட்ச் அக்கௌண்ட்டு காட்டலை. இதை நீங்கள் லாகின் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை சேனல் வச்சுருக்கீங்களோ அத்தனை சேனலும் தெரியும். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து அதை டச் பண்ணும்போது உங்களுடைய சேனல் மாறும். ஸோ அந்தந்த சேனலோடைய YT ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து MHA அஃபிஷியல் சேனல் தான் வேணும். ஸோ அதை பற்றின அதுலேருந்து தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ வந்து இந்த இடத்த நான் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை டச் பண்ணுறேன். இதை டச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இன்ஸ்பைரிங்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இன்ஸ்பிரேஷன்ஸ். அதை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் விரும்பி வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றது டாப் வியூஸில் வந்து நிற்கும். ஸோ இதை நான் வந்து இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எந்த இடத்துல இருக்குதுன்னு தேடாதீங்க. இங்கே பாருங்கள், டாப் ரிசர்ச்ன்னு இருக்கு இல்லையா, சர்ச்சஸ் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி வந்து குக்கிங் கிளாஸை தான் அதிகமாக வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ குக்கிங் வீடியோ வந்து என்னோடய சேனலில் நான் போட்டேன்னாக்கா எனக்கு அந்த வீடியோ சூப்பராக போயிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்து இதில் வந்து குக்கிங் கிளாஸ் போடுறேன், குழந்தைங்களோட ஷார்ட்ஸு போடுறேன், அண்ட் யூடியூப் டிப்ஸும் கொடுக்குறேன், அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், அதாவது ஒரு ஹெல்த்தியான இதையும் எப்படின்றதையும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி பார்க்கணுன்றதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் போடுறீங்கன்றதை பார்த்துட்டு அதன்படி அவங்க விரும்பி தேவைன்னா பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அதை அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டே போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டாக இருக்கணும் உங்களுடைய கண்டென்ட். அந்த மாதிரியும் பார்த்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். என்கிட்ட மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்ட விஷயங்கள் அப்படி தான். நான் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு தெரியல, நான் எப்படி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணணும், எப்படி நான் எந்த மாதிரியான கண்டென்ட் போடணும், என்னுடைய லோகோ எப்படி செட் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கறத விட நீங்கள் ஒரு வீடியோவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கான வீடியோ தான் இது, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயுமே வந்து இன்னும் சிலர் வந்து நிறைய கேட்டிங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்க. இதெல்லாம் என்னென்னா டேஷ்போர்ட்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் அதை பற்றின ரிலேட்டாக இருக்கணும். கண்டென்ட்னா நம்ம வீடியோஸ் போடுறது அண்ட் ஷார்ட்ஸு போடுறது, இது ரிலேட்டடாக தான் இங்கே வரும். அனாலிசிட்டிஸ்னால் நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட்ஸு போட்டிருக்கீங்க, உங்கள் ஷார்ட்ஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, ஸோ அதில் எத்தனை சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க, ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறது. கம்யூனிட்டி கைடன்ஸ், அதாவது யூடியூபோடைய கம்யூனிட்டி கைடன்ஸ் அது வருது. இன்னும் வந்து இந்த எஸ்ஸுனாக்கா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த எஸ்ஸுனா என்னன்னாக்கா இதுதான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை காட்டக்கூடிய இடம். இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, 4000 வாட்ச் ஹவர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிருக்கான்ற ஒரு ஃபார்மை நம்ம வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே செக் பண்ணாக்கா நமக்கு யூடியூப்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றது இங்கே செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கான இடம் தான் இந்த எர்னிங்ஸ். ஓகேங்களா?
எஸ்ன்னா ஏர்னிங்ஸ். இதில் தான் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ நியூவாக இருக்கிறவங்களுக்கு புரியல, நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கேட்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 சேனல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபரும் அதிகமாக இருக்காங்க, வாட்ச் ஹவர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் சேனல் இது. இதில் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் இத்தனை பேர் இருக்காங்க. நான் எவ்வளோ வந்து நான் சேனலை ஆரம்பித்து நான் 90 நாளைக்குள்ளே என்னுடைய 3 வீடியோஸ் நான் ப்ராப்பராக இதில் அப்லோட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து வாரத்தில் ஒரு 2-3 வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபரை நீங்கள் கூட கூப்பிட்டு போயிட்டே இருக்கணும்னா டெய்லி வந்து யூடியூப்பில் உங்கள் கான்செப்ட் காட்டணும். முடிஞ்சால் டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோ, இல்லை 2 நாளைக்கு ஒரு வீடியோனாக்கா அந்தந்த டைமிங்க்கு கரெக்டாக போட்டுக்கிட்டு சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டுக்கிட்டே வாங்க. அடுத்து வந்து நமக்கு இதுதான் வந்து வாட்ச் ஹவர்ஸ். அதாவது இந்த இடத்துல வந்து இதுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே 2 இருக்குங்க இல்லையா, ஒன்று வந்து ஷார்ட்ஸோட வியூஸு, இன்னொன்று வந்து பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு இன்கம் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிடலாம். ஒன்று ஷார்ட்ஸ் மூலயமா நம்ம ஏர்ன் பண்ணுறது, இன்னொன்று நம்ம லாங் வீடியோ போட்டு அதை பார்க்க வச்சு அது மூலயமா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 300 மில்லி, அதாவது 300 மில்லி அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே பப்ளிக் ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ என்னால் வந்து ஷார்ட்ஸும் போட முடியும், வீடியோஸும் போட முடியுன்றவங்க 2 பேரும் கலந்தே போடுங்க. ஷார்ட்ஸ் மூலயமா மட்டுமே நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ 2மே சேர்ந்து போட்டிங்கன்னா தான் சீக்கிரம் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து 2 டைப்ஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. நான் வந்து அதை அப்ளை பண்ணி எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியலனாக்கா அதுவுமே நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் அதை வந்து கீழே டேக் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கா, இதுதான் நம்மளுக்கு வந்து பாருங்கள், அங்கே 3000 காட்டுச்சு, கீழே வந்து நான் எடுத்தோடனே இந்த இடத்துல வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அண்டு 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அண்டு 35 அதாவது 10 மில்லியன்ஸ் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே எலிஜிபிள் ஆகிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 3000 இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி 500 சப்ஸ்கிரைபரை கம்ப்ளீட் பண்ணணும். கீழே வந்து நமக்கு இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் இது தான் வரும், மேலே இருக்கிறது நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒன்று நம்ம ரீச் பண்ணிட்டாக்கா ஓகே தான். அடுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட் விழாத மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுடைய உங்களுடைய கண்டென்ட்டு குவாலிட்டியான கண்டென்ட்டாக போடுங்க. காப்பிரைட் மற்றவங்களது பார்த்து போடாதீங்க. அதேமாரி மியூசிக் சாங்ஸ்லாம் எப்படி எடுக்கணும்னு கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுவுமே நான் வந்து மேலே ஐக்கானில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு டிசேபிள் பண்ணி, அதாவது மேலே ஐக்கானில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு எனபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் வந்து ஃபோனை எப்படி நீங்கள் வந்து யூடியூப் சேனலை வந்து க்ரோத் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து ஏர்னிங்ஸில் வந்து ஸ்டார்ட் ஜர்னிங் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷனை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல தான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு விலாகில் போடுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குன்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்கிறேன். அடுத்து இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக உங்களுக்கு செட் பண்ணணும்னு சொல்லி தரேன். இந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ஹேண்டில் நேம்லாம் இருக்கு இல்லையா, சேனலோடைய லிங்க்கு இது, அண்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய சேனலை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி போட்டுட்டு எதை பற்றிலாம் வீடியோஸ் போட போகிறீங்க அப்படின்றத போட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக போட்டு சேவ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுவாங்க. இவங்க எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவாங்க, இவங்ககிட்ட எந்த மாதிரிலாம் இருக்குது, இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்றது அவங்க வந்து டிசைட் பண்ணுறதே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தான். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரி மோர் வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கீழே நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். இப்போ என்னுடைய சேனலில் நான் வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இதில் எப்படி லிங்க் கொடுக்கணும்னு எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னுடைய லிங்க்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணி உங்களுடைய டவுட்டை எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.